சஹில் அகமது, ஹரிகிருஷ்ணா உள்ளிட்டோரை அவர் படுகொலை செய்த விதமும் துரோகத்திற்கு மிகப்பெரிய கோபமடைந்து விட்ட சவாலாக ஒர்க் ஷாப் என்கிற இடத்தில் தமிழர்களையும் தமிழச்சிகளையும் கொண்டு போய் நூற்றுக்கணக்கானவர்களை வைத்து அழைத்து மனைவிமார்களுக்கு முன்னால் கணவன்மார்களை விட்டு மற்றவர்களை கற்பழிக்க வைத்த காம கொடூர நிகழ்வுகள். எப்படியாவது மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்தை ஒழித்தாக வேண்டும் என்று கருதி கங்கணம் கட்டிக்கொண்டு ஆலமரம் என்கிற இடத்திலே துரோகம் செய்தவர்களை, மக்களுக்கு இன்னல் கொடுத்தவர்களை மண்டியிட வைத்த சம்பவம். அந்த எஸ்பண்டிலே 6 பேரை சுட்டுக் கொன்றார். ஆள்காட்டிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வீரப்பனாரை காட்டி கொடுப்பதிலே மிக வல்லவர்களாக திகழ்ந்தவர்களையும் காலடி தடங்களை வைத்தே கணக்கிட்டு யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் படை நிறைய சம்பவங்களை, துரோகிகளை வீழ்த்தியிருக்கிற அந்த உச்சக்கட்ட கோபமும் எண்ணில் அடங்காதவை. தனக்கு துரோகம் இழைக்காதவர்களை அன்பால் அரவணைத்து அந்த வனத்திற்குள் சிக்கியவர்களை கூட அனுப்பி வைத்த பெருமை. கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்த டாக்டர் ராஜகுமார் அவர்களை அழைத்து சென்று 108 நாட்கள் காடுகளுக்குள் வைத்துக்கொண்டு இரு அரசாங்கத்தையும் சிம்ம சொப்பனமாக விளங்கியிருந்த வீரப்பனார் அவர்கள் அவரை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு போய் விட்டது. தன்னுடைய வாழ்நாள் பயணத்தில் தனக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ, தனக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவித்தார்களோ, தன்னை வாழ விடாமல் யாரெல்லாம் தடுத்தார்களோ அத்தனை பேருக்கும் மரண தண்டனை என்கிற ஒற்றை பெயரில் மாபெரும் தண்டனைகளை கொடுத்து உயர்ந்து நின்றார் வானாந்தர வனப்பகுதியில். அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ அவர் நிறைய பேரை கொன்று குவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவரோட பழிவாங்கும் பட்டியல் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும் சார்? தன்னுடைய சக தோழனாக, சக ஒரு போர் வீரனாக, எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்த ஆசாரி குருநாதன் என்கிற அப்பழுக்கற்ற ஒரு மனிதர் லம்பாடி சமூகத்தில் ஒரு பெண்ணை காதலித்தார் என்பதற்காக அந்த காதலியின் மூலமாக மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டராக இருந்த சஹில் அகமது அவர்கள் இந்த ஆசாரி குருநாதனை வெளியிலே வரவழைத்தால் அவனையும் போட்டு தள்ளி விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஆசாரி குருநாதனை லம்பாடி காதலியின் உதவியோடு மைசூர் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக இருந்த ஹரிகிருஷ்ணாவையும் சஹில் அகமதுவும் கிட்டத்தட்ட 6 பேர் கொண்ட ஒரு குழுவினர் ஒரு ஜீப்பிலே வருகிற போது தான் 36 காவல்துறை அதிரடிப்படை வீரர்கள் ஒரு லாரியிலே மேலே முகப்புகள் போட்டு மூடி யாரும் வருகிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு ரங்கசாமி ஒட்டு என்கிற இடத்திற்கு வருகிற போது, ராமபுரா காவல் நிலைய சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வந்து கொண்டிருக்கிற போது மிகப்பெரிய துப்பாக்கி சண்டையை கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடத்தி 38 பேரை பழிதீர்த்த சம்பவம் என்பது ஒரு மாபெரும் துரோகத்திற்கு கிடைத்த சம்பளம், மரணமாகும். ஆசாரி குருநாதன் என்ற அற்பழுக்கற்ற தன்னுடைய போர் மரவனை காதலியின் மூலமாக பிடித்து வைத்து கொண்டு கொடுமைப்படுத்தி காட்டுக்குள் கொண்டு போய் சுட்டு வீழ்த்தி வீரப்பனாருடைய படையில் இருந்த முக்கிய தளபதியை நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று அறிவிப்பதற்காக மைசூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி சஹில் அகமது, ஹரிகிருஷ்ணா உள்ளிட்டோரை அவர் படுகொலை செய்த விதமும் அவர் துரோகத்திற்கு மிகப்பெரிய கோபமடைந்து விட்ட சவாலாகும். அதோடும் அவர் நிறுத்தவில்லை. மாதேஸ்வரம் மலை சிறப்பு முகாம் என்கிற பெயரில் ஒர்க் ஷாப் என்கிற இடத்தில் தமிழர்களையும் தமிழச்சிகளையும் கொண்டு போய் நூற்றுக்கணக்கானவர்களை வைத்து அழைத்து மனைவிமார்களுக்கு முன்னால் கணவன்மார்களை விட்டு மற்றவர்களை கற்பழிக்க வைத்த காம கொடூர நிகழ்வுகளும், தந்தை தன்னுடைய பெண் பிள்ளையை கற்பழிக்கக்கூடிய அவல சூழலை உருவாக்குகிற நிலைமையும் ஏற்படுத்தியதை கண்ட வீரப்பனார் படை எப்படியாவது மாதேஸ்வரம் மலை சித்திரவதை கூடத்தை ஒழித்தாக வேண்டும் என்று கருதி கங்கணம் கட்டி கொண்டு அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவாக இருந்த MK யுத்தப்பா உள்ளிட்ட 7 பேரை ஆலமரம் என்கிற இடத்திலே மாதேஸ்வரம் மலைக்கு மேற்கு புறத்தில் எஸ்பெண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்து
ஒரு மிகப்பெரிய உக்கிரத்தாக்குதலை தொடுத்து துரோகம் செய்தவர்களை, மக்களுக்கு இன்னல் கொடுத்தவர்களை மண்டியிட வைத்த சம்பவம். அந்த எஸ்பண்டிலே 6 பேரை சுட்டு கொன்றார்கள். இப்படி துரோகத்தால் பல்வேறு சம்பவங்களை நிகழ்த்தி நடத்திய வீரப்பனார் அவர்கள் ஆள்காட்டிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வீரப்பனாருடைய உளவுப்புறையை மிஞ்சி அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவுக்கு கட்பட்டு காட்டுவாசிகள் சில பேர் உளவு பிரிவாக மாறி வீரப்பனாரை காட்டி கொடுப்பதிலே மிக வல்லவர்களாக திகழ்ந்தவர்களையும் காலடி தடங்களை வைத்தே கணக்கிட்டு யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் படை நிறைய சம்பவங்களை, துரோகிகளை வீழ்த்தியிருக்கிற அந்த உச்சக்கட்ட கோபமும் எண்ணில் அடங்காதவை. தங்கவேலு என்கிற ஒரு நபர் பேபி வீரப்பனாரை சுட்டு வீழ்த்தியவன் தன் படையில் தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற பேபி வீரப்பனாரை அழைத்து சென்று துரோகத்தால் தன் மகளை நான் உனக்கு கட்டித்தருகிறேன், வீரப்பனாரிடமிருந்து பிரிந்து வந்து ஒரு படையை கட்டமைத்துக் கொள்வோம் என்று முடிவெடுத்த தங்கவேலுவை ஈரட்டியிலே கடை வைத்திருந்த போது அவரை வரவழைத்து தாளவாடி வனப்பகுதியில் சுட்டு வீழ்த்தி பழிதீர்த்த வன்மமும் வீரப்பனாரையே சாரும். அதோடு மட்டுமல்ல, தனக்கோ தன் சார்ந்த பிறருக்கோ யாராவது துரோகம் இழைத்தால் எவரையும் இந்த மண்ணில் விட்டு வைக்க முடியாது என்று கருதிய வீரப்பனார் படை கூடவே இருந்த மேக்கியம் ரங்கசாமி என்கிற ஒரு உன்னத போராளியை தனக்கு உணவு கொடுத்து வாழ வைத்த ஒரு குடும்பத்திற்கு துரோகம் இழைத்தான் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மணிக்கரை என்கிற இடத்திலே அந்த மேக்கியம் ரங்கசாமியை வைத்து சுட்டு கொன்ற நிகழ்வும் வீரப்பனாருக்கு தீராத கோபத்தையும் ஆத்திரத்தையும் கொடுத்தது துரோகத்தால் என்பதை யாராலும் மறக்க முடியாது. ஆக பல்வேறு சம்பவங்களுக்கு இடையில் தனக்கு துரோகம் இழைக்காதவர்களை அன்பால் அரவணைத்து அந்த வனத்திற்குள் சிக்கியவர்களை கூட அனுப்பி வைத்த பெருமை. நாச்சியப்பன் என்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற மேட்டூர் தொகுதி உறுப்பினராக இருந்தவர் எப்படியாவது வீரப்பனாரை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படைக்கு அவ்வப்பொழுது தகவல் கொடுத்து வந்த காரணத்தால் நாச்சிமுத்து என்கிற அந்த அதிமுக எம்எல்ஏவை, சட்டமன்ற உறுப்பினரை அலங்காட்டிற்குள்ளேயே வைத்து மடக்கி முடுக்கி அவரை கொலை செய்கிற அளவிற்கு போய் அவர் காரிலே தப்பித்து ஓடிய நிகழ்வும் நடைபெற்றது. அதுவும் துரோகத்தால் நடந்த சம்பவங்கள். ஆனால் எந்த விதமான தீங்கும் துரோகமும் இழைக்காத மாமனிதர்களை எல்லாம் காட்டிற்குள் வரவழைத்து, எடுத்துக்காட்டாக கர்நாடகத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக இருந்த டாக்டர் ராஜகுமார் அவர்களை அழைத்து சென்று 108 நாட்கள் காடுகளுக்குள் வைத்துக்கொண்டு இரு அரசாங்கத்தையும் சிம்ம சொப்பனமாக விளங்கியிருந்த வீரப்பனார் அவர்கள் ராஜகுமார் அவர்களுடைய அந்த 108 நாட்களுடைய தன்மைகள், அவர் வாழ்ந்த விதங்கள், வீரப்பனாருடன் பழகிய பன்முகங்கள் அவரை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு போய் விட்டது. அந்த வகையில் எந்த விதமான ஒரு நகக்கூற கீறல் கூட இல்லாமல் டாக்டர் ராஜகுமார் அவர்களை விடுதலை செய்து இந்த உலகத்திற்கு தோழன் என்கிற அடையாளத்திற்கு, தோழர் என்கிற அடையாளத்திற்கு பறைசாற்றுகிற விதத்தில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ராஜகுமார் அவர்களை விடுதலை செய்த பாங்கினை நாம் எண்ணி மறக்க முடியாது. 1987, 88, 89 காலங்களில் காங்கிரஸ் சார்பிலே ஹன்னூர் தொகுதியில் போட்டியிட்ட ராஜ்கவுடா அவர்களை ஆதரித்த வீரப்பனார் அவர்கள், அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய ஜனதாதளம் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் ஒருவரான நாகப்பா அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட போது கூட நாகப்பா தோல்வியுறுகிறார். அந்த தேர்தலில் தோல்வியுற்ற நாகப்பா சும்மா இருக்கவில்லை. தான் தோற்கடிக்கப்பட்டதற்கு முழு காரணம் வீரப்பனார் என்று நம்பிய நாகப்பா அவர்கள் கோட்டையூர் பங்காளிகளான தனபாலு மாதையன் உள்ளிட்ட 5 பேரை அழைத்து தன்னுடைய வீட்டில், காமகரே வீட்டில் வைத்து துப்பாக்கிகளை கொடுத்து வீரப்பனாரை சுட்டு வீழ்த்துங்கள் என்று உத்தரவிட்டதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் 2001ஆம் ஆண்டு நாகப்பா அவர்கள் காமகரே வீட்டிலிருந்து வீரப்பனார் அவர்களால் கடத்தப்பட்டு காடுகளுக்குள் தங்கியிருந்த போது தமிழ்நாடு அதிரடிப்படை நாகப்பா அவர்களை சுட்டு வீழ்த்திய சம்பவம் நடந்தேறியது. ஆனால் நாகப்பா செய்த துரோகத்திற்கு வீரப்பனாரை சுட்டு வீழ்த்தாமல்
தமிழ்நாடு அதிரடிப்படையை சுட்டு வீழ்த்திய பெருமைக்குரியவர்கள்தான். ஆக வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் பயணத்தில் தனக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ, தனக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவித்தார்களோ, தன்னை வாழ விடாமல் யாரெல்லாம் தடுத்தார்களோ அத்துணை பேருக்கும் மரண தண்டனை என்கிற ஒற்றை பெயரில் மாபெரும் தண்டனைகளை கொடுத்து உயர்ந்து நின்றார் வானாந்தர வனப்பகுதியில். வீரப்பனார் அவர்கள் நடத்திய உக்கிர தாக்குதல்களை நாம் பட்டியலிட்டால், சிதம்பரம் ரேஞ்சர் என்கிற தமிழ்நாட்டினுடைய முதல் அரசு படுகொலை நிகழ்வாக குண்டேரிப்பள்ளம் என்கிற இடத்திலே நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவம் கூட சிதம்பரம் ரேஞ்சர் அவர்கள் வீரப்பனார் வெட்டி வைத்திருந்த சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்ததோடு மட்டுமல்ல, அன்றைக்கு உயிரோடு இருந்த ஆசாரி குருநாதன் உள்ளிட்ட பல பேரை அடித்து கட்டி போட்டு துவம்சம் செய்த அந்த சிதம்பரம் ரேஞ்சர் அவர்களை நாமும் அதே பாணியில்தான் இவனை பழிதீர்க்க வேண்டும் என்று துரோகத்திற்கு கிடைத்த சம்பளமாக அந்த அணைக்கு அருகிலேயே வருகிற கொடிக்கால் இடத்திலே சுமைந்து என்கிற லாரியிலே சந்தன மரங்களை வைத்திருந்த வீரப்பனார் கும்பலுக்கும் இவருக்கும் நடந்த யுத்தத்தில் வீரப்பனார் படை சிதம்பரம் ரேஞ்சர் அவர்களை சுட்டு வீழ்த்திவிட்டு வந்த சம்பவமும் துரோகத்தால் நடைபெற்றது என்பதை யாராலும் மறக்க முடியாது. அதேபோல் 1996களில் வீரப்பனாருடைய தம்பியாக இருந்த அர்ஜுனன் அவர்களும் ஐயனன் ஐயந்துரை 3 பேர், ரெங்கசாமி ஐயந்துரை 3 பேரும் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த சேகர் என்பவரின் வழிகாட்டுதலின்படி வாழைத்தொடை நோய் வந்திருந்த அர்ஜுனனை காப்பாற்றுவதற்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நேரத்தில் ரங்கசாமி ஐயந்துரை அர்ஜுனன் மூவரையும் கர்நாடக அதிரடிப்படை விசாரணை என்கிற பெயரிலே அழைத்து கொண்டு போய் மாதேஸ்வரன் மலைக்கு மேற்கு திசையிலே இருக்கிற சாலைகளில் சுட்டு வீழ்த்திவிட்டு சயனர்கள் அடித்து தின்றார்கள் என்கிற பொய்யான குற்றச்சாட்டை பரப்பிய காரணத்திற்காகத்தான் வீரப்பனார் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார். தன் தம்பி மரணத்திற்கு நீதி வேண்டும் என்கிற பெயரில்தான் ராஜகுமார் அழைத்தல் சம்பவமும் நாகப்பா அழைத்தல் சம்பவமும் தன் வாழ்நாளில் நிகழ்த்தி காட்டினார். அதோடு மட்டுமல்ல, வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் என்பதும் துரோகத்தால் நடைபெற்றது தான். அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் வீரப்பனார் படை தாமரைக்கரை, தட்டைக்கரை, பெச்சிலிட்டி போன்ற பகுதிகளில் முகாமிட்டிருந்தால் உடனடியாக தகவல் கொடுத்து அந்த பகுதிகளில் போய் அதிரடிப்படையினரை இறக்கிவிட்டு வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் அங்கே இருந்த சோழகர்கள், லம்பாடிகள் மற்றும் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அழைத்து கொண்டு போய் சித்திரவதை கூடங்களில் வைத்து சிதைத்ததற்காகத்தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையம் அதிரடியாக தாக்கப்பட்ட சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஆக வீரப்பனார் வாழ்க்கையில் எதிரியை மன்னிப்பதை விட துரோகியை ஒரு நாளும் மன்னிக்க முடியாது என்கிற கோட்பாட்டோடு பல்வேறு சம்பவங்களை சந்தன காடுகளில் நிகழ்த்தி காட்டியவர். அனைத்தும் தனக்கு துரோகம் இழைத்தவர்களை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பேபி வீரப்பனாரை பழிதீர்த்த தங்கவேலுவை தாளவாடி வனப்பகுதிக்குள் வைத்து தன்னை கொல்லுவதற்கு மட்டுமல்ல, தன் கூட்டாளிகளை கொல்லுவதற்கும் அதிரடிப்படையிடம் போய் சயடு குப்பிகளை வாங்கி வந்து சமைத்த சாப்பாட்டிலே கலந்த குற்றத்திற்காக தங்கவேலுவை தாளவாடி வனப்பகுதிக்குள் வைத்து அடித்தே கொன்று தீமூட்டி கொளுத்தி சாம்பலாக்கிய பெருமை. காரணம், துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் வீரப்பனார் வாழ்க்கையில் ஏராளமான பேர் என்பதை நாம் நிறைய பட்டியல்களோடு பேச முடியும். ஆக துரோகம் என்பது மரணத்திற்கு சமமானது என்கிற தத்துவத்தை தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்த்தி காட்டிய பெருமை மேதகு வீரப்பனார் அவர்களையே சாரும் என்பதில் மாற்றமில்லை. வணக்கம்.